இது இவ்ளோ சிம்பிள் ரெசிபின்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் நான் வீட்லயே செஞ்சிருப்பேன்னு யோசிக்காதீங்க. பீட்சாவை ஃப்ரம் பேஸ்ல இருந்து நம்ம வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வார்ம் வாட்டர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சக்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்த பிறகு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கூட இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேல ஆயில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஃப்னு வந்திருக்கும். which means நம்மளோட டோ ரெடி ஆயிருச்சு. ஒரு பிளேட்ல கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டோ எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிளேட்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஃபோக்ல இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல பீட்சா சாஸ், அப்படி இல்லனா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேணும்ன்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேல கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட், ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மேல ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒயர் எடுத்துறணும். நல்ல குக் ஆகி கம கம கமன்னு வாசனை வரும். அப்ப எடுத்துட்டு அதுக்கு மேல சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா சுட சுட பீட்சா வீட்ல ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.